ராஜாவும் பேண்ட தொப்புளுக்கு மேலே தூக்கி போட்டிருந்தாரு. கையில் பட்டையை வாட்சை கட்டியிருந்தாரு. நாங்கள் பீர் அடித்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம அண்ணாமலை சைக்கிள் இருக்கு உங்களுக்கு உச்சத்தில் பவர நல்ல உச்சத்தில் தமிழக மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாயா நீ முதல்வர் ஆகலாம் அப்படின்னா அன்னைக்கே வர முடியாத ரஜினிகாந்த். கமலஹரிமணி அந்த அவர் பேட்டியில் பாவம் மனுஷன் 3 வருஷம் இந்த ஆள் பின்னாடி அலைஞ்சாயா, கடைசியில் தெருவில் விட்டு போயிட்டாயான்னு 50வது ஆண்டு விழா எடுக்கின்ற நேரத்தில் அங்கே பீர் எதுக்கு வந்துச்சு? இது பகிரங்கமாக ரஜினிகாந்த் மன்னிப்பு கேட்கணும். 96 கொடுத்த குரல் வேறு ரஜினிக்கு, அன்னைக்கு இருந்த பவர் வேறு. 2026 கலைஞருடைய அதே திமுகவிற்கு இவர் குரல் கொடுப்பது எடுபடாது. தமிழக மக்களுக்கு ரஜினிகாந்த் அவர்களோ கமலஹாசன் அவர்களோ யாரும் பேசி ஓட்டை யாருக்கும் மாற்ற முடியாது. அந்த அளவுல ஒவ்வொரு வீட்டிலையும் தெளிவாக இருக்காங்க, கில்லி மாதிரி இருக்காங்க. முதல் சீட்ல பாத்தீங்கன்னா உதயநிதியோட மனைவி இன்பநிதி, அதுக்கப்புறம் தான் வைகோ கூட்டணி கட்சி தலைவர் அப்படின்லாம் உட்காரும். ஒரு அரசாங்க விழா இது. நான் ஸ்டாப் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸ்டடியா இருக்கு. இளையராஜா இப்போ நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் மு.க. ஸ்டாலின் பற்றி குறிப்பிடும் போது பழைய கட்சிகள் புதிய கட்சிகளும் சேர்த்து சவால் விடும் முதல்வர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதை விஜய் டார்கெட் பண்ணி தான் சொன்னார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி கூட. அது எப்படி கில்லி திருச்சியில் கிளம்புறாரு, உடனே அந்த கில்லி 10 மணிக்கு மரக்கடையில் பேசணும், அதுக்கப்புறம் 3 மணிக்கு அரியலூரில் பேசணும், 5 மணிக்கு பெரம்பலூர் குன்னத்தில் பேசிட்டு முடிக்கிற மாதிரி தான் பிளான். அன்னைக்கு இங்கிட்டு ஒரு இந்த கில்லியோடைய கூட்டத்தை தாவேகாவுடைய செய்திகளை அதை எப்படியெல்லாம் மறைப்பதற்கான வேலைகளை இங்கிட்டு ஒரு இசை குரூப்பு இசைஞானி ஐயா இளையராஜாவுக்கு விழா எடுக்கின்ற பேரில் வைக்கிறாங்க. அங்கே ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் எங்கிட்ட கமலஹாசன் இங்கிட்டெல்லாம் அவர் கூப்பிட்டு, அது பாராட்டக்கூடிய விஷயம். இசைஞானி இளையராஜாவுக்கு பாராட்டு விழா எடுக்கிறது தப்பு கிடையாது. அது நல்லா போய்கிட்டு இருக்கு. இங்கே இந்த செய்தி தன்னால் அவர் மனுஷன் 8 மணிக்கு காருக்குள்ளே ஏறி உட்காந்தவர் 10 மணி வரைக்கும் மரப்பாலத்துக்கு மரக்கடைக்கிட்ட வர்றதுக்கே 2 மணி ஆகிப்போச்சு. அந்த செய்தியை இவர்கள் மாலை நேரத்தில் ஒரு 5 மணிக்கு இசைஞானி இளையராஜாவுக்கு விழா எடுத்து அதில் நம்ம சூப்பர் ஸ்டாரும் நம்ம நாயகனும் காதல் மன்னன் கமலஹாசன் அவர்களும் பேசிட்டா இந்த செய்தி அமைக்க விடலாம் என்று பார்த்தால், அது என்னன்னா காற்றாற்று வெள்ளமாக அங்கே திருச்சி விமான தளத்தில் துவங்கிய கூட்டம் அங்கே குன்னம் வரைக்கும் குமுறி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இவரால் கட்டுப்படுத்த முடியல. மனுஷன் ஒன்றுக்கு போனாரா இல்லை தண்ணி குடிச்சாரா சாப்பிட்டாரானே தெரியாது. அந்த அளவுக்கு மனுஷன் உட்காந்து வந்தவர் தான் கில்லி. அந்த நிலைமையில் இங்கே பார்த்தீங்கன்னா இசைஞானியை வைத்து அந்த செய்தியை மறைத்து விடலாம் என்று சொன்னால் அங்கே வந்துட்டாங்க எங்கால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏங்க, ஒரு மிகப்பெரிய உலக அளவில் சிம்பனி இசை அமைத்து அதற்கு விழா எடுக்கிற வேற நேரத்தில் அங்கே 5 மணி ஆச்சு. 5 மணி ஆச்சுன்னா ஆட்டோ ஓடுதுன்னு கில்லி அவர் விஜய் 5 மணிக்கு மேலே வெளியில் வர மாட்டாருனாங்க. அவர் 5 மணி இல்லை, அவர் காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தது இரவு 12 மணி வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய நிலைமையில் அவர் போய்கிட்டு இருக்காரு. இங்கே 5 மணிக்கு ஆரம்பித்த உடனே ரஜினிகாந்த் அவர்கள் போய் மேடையில் இசைக்கும் அங்கே வீருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? சம்மந்தமே கிடையாது. அங்கே போய்கிட்டு நான் ஜானி படத்தை இதில் ரெக்கார்டிங்கில் நம்ம மகேந்திரனும் இளையராஜாவும் பேண்ட தொப்புளுக்கு மேலே தூக்கி போட்டிருந்தாரு, கையில் பட்டையை வாட்சை கட்டியிருந்தாரு, நாங்கள் பீர் அடித்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இது என்னாச்சு அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இளையராஜா மீது ஒரு மிகப்பெரிய ஜனாதிபதி விருது வாங்கக்கூடிய அளவில் இருந்த ஒரு இசைஞானியை அந்த இடத்துல கூப்பிட்டு அவரை சிறுமைப்படுத்த. ஏங்க கண்ணதாசன் கடற்கரையில் மெரினா கடற்கரையில் நானும் கலைஞரும் அப்படி எப்படி இருந்தோன்னு சொன்னதுனால தான் இன்றைக்கும் கலைஞரை இழிவாக ஒரு கண்ணியக்குறைவாக பேசக்கூடிய நிலைமையில் இன்றைக்கும் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு பாடகி பலான கருத்துக்களை வைரமுத்து ஐயா மீது சொன்னதுனால தான் இன்னைக்கு வைரமுத்து வெளியில் தலை காட்டுவதற்கு கூட அவருடைய கண்ணியம் குறைஞ்சு போயிருக்கு. இந்த நேரத்தில் ஒரு சிம்பனி இசையமைத்து உலகளவில் பெயர் பெற்றவருக்கு 50வது ஆண்டு விழா எடுக்கின்ற நேரத்தில் அங்கே பீர் எதுக்கு வந்துச்சு? அப்போ இது பகிரங்கமாக ரஜினிகாந்த் மன்னிப்பு கேட்கணும். ஏன் இது ஒட்டுமொத்த தமிழக அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் மனதில் மிகப்பெரிய ஒரு நெருடல், ஒரு மனசு கஷ்டமாயிப்போம். முதல் சீட்டில் பார்த்தீங்கன்னா உதயநிதியோட மனைவி
இன்ப நிதி, அதுக்கப்புறம் தான் வைகோ கூட்டணி கட்சி தலைவர் அப்படின்லாம் உட்காரும். ஒரு அரசாங்க விழா இது, அரசு ஒரு இளையராஜா பாராட்டு விழா. அதுதான் இது என்ன திமுகவோட குடும்ப விழாவா அப்படின்ற மாதிரி. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, கண்ணிய குறைவான அருமையாக போய் கொண்டிருந்த விழாவை அங்கே அல்லோலப்படுத்தியவர் அந்த சாதாரண சூழ்நிலை நீங்க ஒரு பச்சை தமிழன் இந்த தமிழ் மண்ணிலே பிறந்த ராமநாதபுரம் மண்ணிலே பிறந்த ஒரு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு அவர் வாராருன்னா அது ஒரு செய்தி. இது நடத்தியதெல்லாம் தவறு சொல்லலை, நடத்திய விதம் அது அங்கே கண்ணியக்குறைவாக நடந்திருக்கக்கூடாது. கலைஞருக்கு கண்ணதாசனால் களங்கம் ஏற்பட்டது, ஒரு பாடகியால் வைரமுத்துக்கு களங்கம் ஏற்பட்டது, இன்று ரஜினிகாந்தால் வைரமுத்துக்கு களங்கம் ரஜினிகாந்தால் இளையராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய களங்கமாகத்தான் நான் என் மனசில் பார்க்குறேன். இப்படி ஒவ்வொரு தமிழனும் அந்த வேதனையை பார்க்குறாங்க. ஏதோ வாய்க்கு வந்ததை நீங்கள் பேசலாம், நீங்கள் ஒரு உயரமான இடத்துல இருக்கிறதுக்காக நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு பேசிக்கிட்டு இருந்தால் அது நாகரிகமான போக்காக இருக்காது. ஏன் ஒருவேளை இவர் பீர் விளம்பரத்துக்காக பேசினாராங்கிற நிலைமையெல்லாம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு இந்த இரு மியூசிக் விழாவா அங்கே மியூசிக் விழா மில்லி விழாவாக மாறியது. அங்கே கில்லி சரியான விளையாட்டை விளையாடி இன்னைக்கு கில்லி முதலிடத்தில் முன்னணியில் சனிக்கிழமை முதல் ரவுண்டில் கில்லி முதல் வரிசையில் முன்னணியில் போய்கிட்டு. ரஜினிகாந்த் 96ல் நம்மளுடைய மூப்பனார் ஐயா அவர்கள் அரசியலுக்கு வாங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் 96ல் 30 நாளில் டெல்லியில் பதிவு பெற்றுட்டு தமிழ் மாநில காங்கிரஸில் கட்சியை பதிவு பண்ணிட்டு வராரு. அங்கேருந்து வரார் மூப்பனார் ஐயா வரார். வந்துட்டு அப்போது அண்ணாமலை படம் அண்ணாமலை படம் தான் இப்போது ரஜினிகாந்தோட படம் இப்போ ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே அவர் அண்ணாமலை இவர் சைக்கிள் சின்னத்தை வாங்கிட்டு வந்துட்டு கெஞ்சுறாரு ரஜினிகாந்த், ஐயா நீ வா, அரசியலுக்கு வா, நம்ம அண்ணாமலை சைக்கிள் இருக்கு, உங்களுக்கு உச்சத்தில் பவர் நல்ல உச்சத்தில் தமிழக மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வாயா நீ முதல்வர் ஆகலாம் அப்படின்னா அன்னைக்கே வர முடியாத ரஜினிகாந்த். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 96 முடிஞ்சது. அதுக்கப்புறம் போன 2021க்கு முன்னாடி 2016 முடிஞ்ச உடனே சிஸ்டம் எல்லாம் சரியில்லை, எல்லாமே சரியில்லாமல் இருக்க, நான் அப்படின்னாரு. எல்லா அவங்களுடைய கட்டமைப்பெல்லாம் உருவாக்கி இந்த தமிழறிமணி அவர் பேட்டியில் பாவம் மனுஷன் 3 வருஷம் இந்த ஆள் பின்னாடி அலைஞ்சாயா, கடைசியில் தெருவில் விட்டு போயிட்டாயான்னு தமிழறிமணி இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்காரு. நல்ல ஒரு சிந்தனையாளர்களை எல்லாம் கூப்பிட்டு அரசியல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு வந்தார். அதுக்கப்புறம் என்ன நினைச்சாரோ பார்த்தா எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் சிங்கப்பூர் போகிறேன்னாரு. சரி, உடல்நிலை வயது மூப்பின் காரணமாக ஒதுங்கி விட்டாருன்னா, நீ வந்தீங்கன்னா உங்களுடைய திரைப்பட அனுபவங்களையும் பேசலாம். திரைப்பட அனுபவத்தில் அதுவும் இளையராஜாவுடைய இசை ஒரு மாபெரும் சக்தியாக சிம்பொனி இசையை உருவாக்கிய ஒரு மகத்தான மனிதனை பார்த்து அங்கே அந்த இசையை பற்றி உங்கள் படங்களில் அதை பற்றி பேசாமல் இங்கே முதல்வரை பற்றி நீ பேசி தமிழக மக்கள், அதுதான் சொல்கிறேன், தமிழக மக்களுக்கு ரஜினிகாந்த் அவர்களோ கமலஹாசன் அவர்களோ யாரும் பேசி ஓட்டை யாருக்கும் மாற்ற முடியாது. அந்த அளவில் ஒவ்வொரு வீட்டிலையும் தெளிவாக இருக்காங்க, கில்லி மாதிரி இருக்காங்க. விஜயாக இருந்தால் கூட ஏன் அவர் பின்னாடி காற்றாற்று வெள்ளமாக போகுது என்று சொன்னால், இன்றைக்கு நாய்க்கடியா டாஸ்மாக் குடியாங்கிற அளவுக்கு கேவலமான நிலைமையில தெருவில் ஒரு புருஷன் எதில் எப்படி வருவாரோ, டாஸ்மாக் குடியில் வருவானா நைட்டு, இல்லை டாக்கு கடியில் வருவானுங்கிற அளவுக்கு நிலைமை போய்கிட்டு இருக்கிறதுனால தான் அந்த இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமையை உணர்ந்து ஊழல் இதெல்லாம் உணர்ந்து தான் காற்றாற்று வெள்ளமாக இனிமேல் நம்மளுக்கு தலைமையேற்க வா என்று இன்னைக்கு அண்ணா பிறந்த நாள்ல தம்பி வா தலைமையேற்க வான்னு அன்னைக்கு அண்ணா சொன்னாரு. இன்னைக்கு தலைவா வா, என் தலைவா வா அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயை தலைவா வான்னு எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ரஜினிகாந்த் சொன்னாலும் ஏற்கனவே ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு. 96ல் வாய்ஸ் கொடுக்கும்போது அன்னைக்கு இதே திமுக தான் கலைஞர் கப்புன்னு பிடிச்சி 96ல் அழகா 96ல் கலைஞர் கப்புன்னு பிடிச்சி பேச வச்சு காரியத்தை சாச்சாரு. இன்னைக்கு 2026க்கு அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் மேடையில் ஏற்றி அதே குரலை கொடுக்க சொல்றாரு. அன்றைய குரல் வேறு, 96லே கொடுத்த குரல் வேறு ரஜினிக்கு, அன்னைக்கு இருந்த பவர் வேறு. 2026லே
கலைஞருடைய அதே திமுகவிற்கு இவர் குரல் கொடுப்பது எடுபடாது என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன்.